எடப்பாடியை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அசம்பிளியில் வந்து அவரை எடப்பாடியை கண்டுக்காமல் போகிறது, அவங்க வெளிநடப்பு பண்ணும்போது இவர் உள்ளே உட்காந்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, பாஜக வந்து முதல்ல இந்த மாதிரி செங்கோட்டையனை என்கரேஜ் பண்ணுறது நிறுத்தணும். உங்கள் தலைவர் நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்க்க இயக்கிறதுக்கு முன்னாடி பாஜக இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக இருக்குது. இல்லாட்டி நினச்ச போது நிர்மலா சீதாராமன் அமித்ஷாலாம் பார்க்க முடியுமா சார்? ஏன்னா பாஜக ஒரு கட்டத்தில் அந்த கட்சியோட அடுத்த கட்டம் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கள் செங்கோட்டையன் வந்து அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அவரை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸை கை விட்டாங்க. என்ன பண்ணாங்க? ஓபிஎஸ் அவரை எப்படி ஒதுக்கி விடணுமோ அப்படி ஒதுக்கி விட்டு இப்போ அவர் தனிமரமாக ஆக்கி விட்டாங்க. அவர் பாஜக அவரை கொண்டு போய் உட்கார வச்சு எடப்பாடியை தள்ளிட்டு இவரை வந்து பொலிச்சர் உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா, அதுக்கு எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, இதுக்கு நான் என்போர்ஸ்மெண்ட்டே சந்திக்கிறேன், எனக்கு இது தேவையில்லைன்னு வரும். நீ என்போர்ஸ்மெண்ட்டே கொண்டு வா, அனுப்புப்பா, நான் அதையே பார்த்துக்கிறேன், நான் கஷ்டம். தேர்தல் நெருங்குற சமயத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் எப்படி கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தெரியாமல் நீங்கள் எழுந்தீங்கன்னா அதில் ஏதாவது சாதிக்கணும்ல. உங்கள் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ வருவாங்க? ரெண்டாவது நீங்களும் கவுண்டரு, அவரும் கவுண்டரு. அவர் செங்கோட்டையை உண்மையிலேயே செங்கோட்டையாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வெறுங்கோட்டையான்னு இருக்காரு. இப்போ அண்ணாமலை பாருங்க, கொஞ்சம் பதுங்கி இருக்கிறாமோ வாரியான தோட்டம் கொடுக்குறாரு. ஆனால் வந்து பின்னாடி எல்லா வேலையும் செய்கிறார். தன்னை நீடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ. ஒன்று நீங்கள் வந்து கம்பு எடுத்தால் பாம்பை அடித்து சாகடிக்கணும், இல்லை வந்து நீங்கள் அறகுறையாக விடக்கூடாது. அப்புறம் கம்பையும் உடைச்சிட்டு நீங்கள் வந்து பாம்பும் சாகாத போச்சுன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆகிடும். வச்சுட்டு மட்டும் நிற்கிறார். அதான் நீங்கள் பாம்பு அடிக்கணும்னு கம்பு எடுத்துட்டிங்கன்னா பாம்பு சாகணும் சார். அது பாம்பு சாகிற வரையும் உங்களால் முடியல, உங்கள் கம்புக்கு உங்களால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு அதிமுக அசம்பிளியில் ஒரு முடிவு எடுத்து வராங்க சார், டாஸ்மாக் ஊழல் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவையில் பேச அனுமதி மறுக்கப்படுது. ஒட்டுமொத்த அதிமுகவும் வெளிநடப்பு செய்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமியோட ப்ரெஸ் மீட்டில் ஒன்றா நிற்கிறாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சுட்டு மறுபடியும் உள்ளக்குள்ளே போய் உட்காந்துட்டு அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பிரச்சனைகள் குறித்து பேசுகிறாரு. செங்கோட்டையனுடைய இந்த நகர்வுகள் வந்து ஒவ்வொரு நாளும் பார்க்குறப்ப அது ஏதோ ஒரு வகையில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைகள் முன்வைக்கப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? செங்கோட்டையன் இன்னைக்கு பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, செங்கோட்டையன் பண்ணுறது வந்து சரியில்லை. அதாவது கட்சியை வந்து தேர்தல் நோக்கி போகும்போது அவருக்கு எடப்பாடி மேலே சில வருத்தங்கள்லாம் இருக்கலாம். அவரை மதிக்கிறது இல்லை, அவர் முடிவுகளை அவர் கேட்டு எடுக்கிறது இல்லை, இல்லை அவருடைய ஏரியாக்களில் நிர்வாகிகள் போடும்போது அவரை கேட்கறது இல்லை போன்ற பல விஷயங்களில் வந்து அவர் வருத்தம் இருக்கலாம். அது ஒரு கட்சி தலைமை மேலே ஒரு வருத்தம் இருக்கலாம். அவர் சீனியராக இருக்க வருத்தம் கொஞ்சம் கூட இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதெல்லாம் வந்து பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா. அப்போது ஒரு கட்சி வந்து அடுத்த கட்டமாக போகும்போது, பல தோல்விகளுக்கு அப்புறம் அடுத்த கட்டமாக போகும்போது கட்சி வந்து வெற்றியை நோக்கி கொண்டு போக வேண்டிய கட்டாயம் வந்து ஒரு சீனியர் தலைவரான செங்கோட்டையனுக்கு இருக்குது. ஆக்சுவலாக பொறுப்பு இருக்குது. ஆக்சுவலாக ஏதோ எடப்பாடி தலைமையில் கட்சி இருக்குன்னா கூட எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஒரு பாயிண்ட்டில் வந்து செங்கோட்டையன் கரெக்ட். அவர் வந்து ஓபிஎஸ்சியும் சசிகலாவெல்லாம் தினகரெல்லாம் சேர்க்கணுன்றார். அந்த பாயிண்ட் கரெக்ட். அந்த பாயிண்ட் கரெக்ட். அதை வந்து இவர் ஸ்டபோர்டாக முடியாதுன்னு சொல்கிறார். இவருக்கு வந்து எடப்பாடிக்கு என்ன பண்ணீங்கன்னா, அவங்க உள்ளே வந்தாங்கன்னா தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும்னு ஒரு தெளிவாக நம்புறாரு. அதனால் வேண்டாம்னு சொல்கிறார். அது பாஜகட்டையும் அவர் வந்து சொல்லிட்டார், வேண்டாம் நாங்கள் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ்சியும் சசிகலா தினகரெல்லாம் கைவிட்டக்கூடாதுன்னு அவங்களை எப்படி உள்ளே கொண்டுறணுன்ட்டு செங்கோட்டையனோட அதிருப்தியை அவங்க பயன்படுத்திட்டு நிர்மலா சீதாராமன் சந்திக்கிறது, இல்லை அமித்ஷாவை சந்திக்கிறதோ சந்திக்காமல் இருக்கிறதோ ஒரு வதந்தியை உருவாக்குறது, பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் எடப்பாடியை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அசம்பிளியில் வந்து அவரை எடப்பாடியை கண்டுக்காமல் போகிறது, அவங்க வெளிநடப்பு பண்ணும்போது இவர் உள்ளே உட்காந்துருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, கட்சி வந்து ஏற்கனவே கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 7 இடங்களில் டெபாசிட் எழுந்தது. அடுத்து 26 நோக்கி போகும்போது கட்சிக்காரர் என்ன நினைக்கிறான், நம்ம பழனிசாமி பலமுள்ள தலைவரோ செல்வாக்குள்ள தலைவரோ, அவர் பின்னாடி நம்ம போருக்கு கிளம்பிட்டோம். நம்ம தளபதி இப்போது இவர் தான் இருக்கார். இப்போ தளபதியை மாற்ற முடியாது, தளபதி படையில் குழப்பத்தை உண்டு பண்ண முடியாது. இந்த படையோடு நம்ம போருக்கு போய் வெற்றி பெற ட்ரை பண்ணணுன்றது தான் அந்த கட்சியில் இருக்கிறவனுக்கு ஒரு நோக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து செங்கோட்டையை வந்து உங்களுக்கு எடப்பாடிக்கு ட்ரபிள் கொடுக்குறேன்ட்டு பாஜக ஆட்களெல்லாம் தலைவரெல்லாம் போய் பார்க்குற விஷயம் இருக்குல்ல. அவர் எதுக்காக பார்க்குறாரு, ஏன் பார்க்குறாரு, அவர் எடப்பாடியை வழி கொண்டதுக்காக பார்க்குறாரா, இல்லை ஓபிஎஸ்ஸை கட்சியில் சேர்க்கறதுக்காக பார்க்குறாரா, எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் ஒரு தனி ரூட் எடுக்கிறீங்கள, அந்த ரூட் வந்து இப்போ எடுக்கிறது தேவையில்லாது. உங்களை பாஜக என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, அது பாஜகவே நல்லது இல்லை. நீங்கள் அதிமுகவோட போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு அதிருப்தியாளரை நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவர் எடப்பாடி என்ன நினைப்பார்? எடப்பாடி வந்து நிச்சயமாக வந்து அவர் ஏன் கூட்டணி பற்றி அனௌன்ஸ் பண்ணாது இருக்காரு. ஒன்று அண்ணாமலை இன்னும் நீக்கிறதுக்கான ஆர்டர் நீங்கள் போடல, ரெண்டாவது செங்கோட்டையன் போன்றவர்கள் நீங்கள் சந்திக்கிறீங்க. இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு
வெறுப்பு உண்டாக்குற ஒரு விஷயம் தானே. அவர் இன்னும் பலவீனப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குல்ல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, பேசாமல் இருக்கார், கூட்டணியை பற்றி அனௌன்ஸ் பண்ணது இருக்கார். ஸோ பாஜக வந்து முதல்ல இந்த மாதிரி செங்கோட்டையனை என்கரேஜ் பண்ணுறது நிறுத்தணும். இந்த தலைவர் நிர்மலா சீதாராமன் எல்லாம் பார்க்க இயக்கிறதுக்கு முன்னாடி பாஜக இருக்குன்னு நீங்க கண்டிப்பாக இருக்குது. இல்லாட்டி நினச்ச போது நிர்மலா சீதாராமன் அமித்ஷாலாம் பார்க்க முடியுமா சார்? இவர் போய் பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா, பார்க்க முடியுமா? நினச்ச உடனே போய் பார்க்குறாங்க, நினச்ச உடனே போய் பார்க்குறாங்கன்னா எதுக்காக பார்க்குறீங்க? நீங்கள் தனிப்பட்ட அஜெண்டா என்ன உங்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குது, உங்கள் குறை கூட நியாயமானது கூட நான் சொல்வேன். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கட்சியை வந்து இப்போ பிரச்சனைக்கு உள்ளாக்கக்கூடாது ஆக்சுவலாக. அப்புறம் நீங்கள் வந்து ஒரு கிளர்ச்சியாளரோ ரெபல்லோ கிடையாது. நீங்கள் ரெபல்னா கூட வந்து எடப்பாடி எழுத்து நான் வருவேன். இல்லை பாஜக வந்து உங்களை கொண்டு எடப்பாடியை தள்ளிட்டு உங்களை கொண்டு அங்கே உட்கார வைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி உட்கார வச்சா அதிமுக பயங்கரமான பலவீனமாக போயிடும், இன்னும் பலவீனமாகும். அது வந்து தேர்தல் நோக்கி போகும்போது கட்சிக்காரங்க அதை விரும்ப மாட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் எதுக்கு இந்த எக்ஸசைஸை ஏன் பண்ணுறீங்க நீங்கள் ஆக்சுவலாக? செங்கோட்டையன் தேவையில்லாமல் இந்த எக்ஸசைஸில் இறங்குறாரு. பாஜக தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விளையாட்டில் அவங்க ஈடுபட்டுருக்காங்களா, இல்லை தெரிஞ்சு தான் ஈடுபட்டுருக்காங்களா, இல்லை தெரியாமல் தான் ஈடுபட்டுருக்காங்களா? எப்படி ஈடுபட்டு இருந்தாலுமே இது பாஜகவுக்கும் நல்லதில்லை. ஏன்னா பாஜக ஒரு கட்டத்தில் அந்த கட்சியோட அடுத்த கட்டம் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் வந்து அதில் ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அவரை தள்ளி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஓபிஎஸை கை விட்டாங்க, என்ன பண்ணாங்க? ஓபிஎஸை ராம்நாட்டில் வந்து சுயேட்சையில் நிற்க வச்சாங்க. ஈரோடு ஈஸ்டில் நீங்கள் நிற்கவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவர் நின்றுந்தாருன்னா அன்றைக்கி ஒரு தெளிவு பிறந்திருக்கும். அன்றைக்கி அவர் நிற்க வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அவரை எப்படி ஒதுக்கி விடணுமோ அப்படி ஒதுக்கி விட்டு இப்போ அவர் தனி மரமாக ஆக்கி விட்டாங்க அவரை. அப்புறம் வந்து தினகரனாவது ஒரு தனி கட்சி வச்சிருக்காரு, அவர் இப்படி வேணால் பிறந்த வச்சுக்கோங்க. இப்போ ஓபிஎஸோட நிலைமையை பாருங்கள். அவர் வந்து ஒரு ஜாதி ரீதியாக பின்பலம் இருந்து கூட அவர் வந்து தனிவரமாக போயிட்டார் அவர் ஆக்சுவலாக. அப்போது நான் வந்து எடப்பாடி பெரிய தலைவர், ஆனால் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்லாம் நான் சொல்ல வரல. தற்சமயத்துக்கு இந்த பொதுக்குழு கட்சியெலாம் அவர் பின்னாடி இருக்குது. இதே செட்டப்போட எலெக்ஷனை சந்திச்சா நம்ம வின் பண்ண முடியும். அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் நம்புறாங்க. ஒரு கூட்டணி பாஜகவோட அமைச்சா, பாமக தேமுதிக ஒரு கூட்டணி அமைச்சா பெட்டராக வரும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து அமைதியாக இருக்கணும்னு விரும்புகிறாங்க, பிரச்சனை வேண்டாம்னு நினைக்கிறாங்க. அதனாலவே எடப்பாடி ரொம்ப ஓகோ பெரிய பிரம்மாண்டமான தலைவராக உருவாயிட்டாருன்னு சொல்ல வரல. செங்கோட்டையன் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, பாலிடிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியில் இல்லை நிர்வாகிகள் மத்தியில் நிச்சயமாக அவருக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்காது. இது மாதிரி ஒரு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பாஜக அவரை கொண்டு போய் உட்கார வச்சு எடப்பாடியை தள்ளிட்டு இவரை வந்து பொதுச்செயலாளராக உட்கார வைக்கிற அளவுக்கு அவங்க உள்ளே வந்தாங்கன்னா அதுக்கு எடப்பாடி என்ன நினைப்பாருன்னா, இதுக்கு நான் என்போர்ஸ்மெண்ட்டே சந்திக்கிறேன், எனக்கு இது தேவையில்லைன்னு. நீ என்போர்ஸ்மெண்ட்டே கொண்டு அனுப்புப்பா, நான் அதையே பார்த்துக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு தலைமைக்கு வந்திருக்கேன், நீ என்போர்ஸ்மெண்ட் அமிச்சா கூட நாங்கள் வந்து சொல்லிப்போம், எங்களை பழி வாங்குறாங்க நாங்கள் சொல்லிப்போம். அசம்பிளி முடிச்சுட்டு வெளியே ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு சார். அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏதோ ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. நான் என்னைக்கு முதலமைச்சர் ஆனனோ அதுலேருந்து நான் சந்திக்காத பிரச்சனையா உள்ள வெளியே அப்படின்னு எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. இதையும் நம்ம அந்த ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்காரு எடப்பாடி அப்படின்ற இதுலேருந்து புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் ஃப்ரஸ்ட்ரேஷனோட தான் இருக்கார். அவருக்கு வந்து முதல்ல அமித்ஷாட்ட வச்ச கோரிக்கைகள் எதுவும் இது அண்ணாமலை நிறைவேறலை. அண்ணாமலையை நீக்கணுன்ற விஷயம். அப்புறம் வந்து ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு இவர் சொன்ன விஷயத்தை பாஜக இன்னும் ஒத்துக்கல, அது அப்படியே இருக்குது. ஸோ சில பெண்டிங் விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் இன்னும் வெளிப்படையாக பேசலை. அவர் அலைன்ஸ் போகிறது ஹாப்பியாக இருக்காரு சார் பாஜகவோட? இல்லை, பாஜகவோட வேறு வழி கிடையாது அவருக்கு. ஏன்னா தாவேக்கா கதவை மூடிட்டாங்க சார். தாவேக்கா கதவை மூடிட்டாங்க. இன்னும் அவங்க கதவை மூடி இனிமேல் திறக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி வந்து 18% விஜய்க்கு வந்து சிஎம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சி ஓட்டர் வந்ததோ அதுலேருந்து அவங்களுடைய டிமாண்ட் வந்து ஏறி போச்சு ஆக்சுவலாக. அவங்க நினைக்கிறாங்க தாங்கள் தான் முதன்மை சக்தி, தாங்கள் தான் முதலமைச்சர் நினைக்கிறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா ஈக்குவல் பார்ட்னராக வாங்குறாங்க. ஈக்குவல் பார்ட்னராக வந்தால் கட்சி இங்கே மோசமாக போயிடும். அதிமுக கட்சி பிரச்சனைக்கு உள்ளாகும், காணா போயிடும். அதனால் இவருக்கு வந்து வேறு வழி இல்லை, பாஜகவுக்கு போண்டிய கட்டத்தில் இருக்கிற. பாஜகவுக்கும் இவங்களை விட்டா வேறு ஆள் கிடையாது. அதிமுக தாவேக்கா போச்சு, தாவேக்கா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து போனாங்கன்னே வச்சுக்கோங்க. இப்போ பாஜக ஒன்றும் இல்லாத போயிடுவாங்கல்ல. பாஜக பாமக என்ன பெருசாக சாதிச்சிட போகிறாங்க, ஒன்றும் சாதிக்க போகிறது இல்லை. அதனால் பாஜகவுக்கு அதிமுக விடுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதே சமயம் வந்து ஓபிஎஸ்க்காக கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணுறதுக்காக செங்கோட்டையன் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறீங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு ஆக்சுவலாக. செங்கோட்டையன் வந்து அண்ணாமலை கூட தூண்டி விட்டுருக்கலாம். ஏன்னா அண்ணாமலை நகரணும்னு தானே இவர் எடப்பாடி சொல்கிறாரு. அதனால் செங்கோட்டையனை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை உண்டு பண்ணலான்னு அண்ணாமலை கூட அவரை தூண்டி விட்டு. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் சீனியர் ஒருத்தர் சார். எம்ஜிஆர் காலத்திலேருந்தே அரசியல் இருக்கிறார். ஒரு தேர்தல் நெருங்குற சமயத்தில் நம்ம செய்கிற ஒவ்வொரு நகர்வுகளும் எப்படி கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படி இருந்தாலும் கூட அவர் இவ்வளோ நகர்வுகளை செய்கிறாரு, நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு. அப்படி இருந்தும் கூட அவருக்கு ஒரு ட்ரிக்கர் பாயிண்ட் இருக்குல்ல சார், இது வரைக்கும் பொறுத்தது போதும், பொங்கி எழுந்தரலாம் அப்படின்னால தான் இதெல்லாம் செய்கிறாரா? இல்லை, பொறுத்தது போரும் பொங்கி எழு அப்படின்னா அந்த பொங்கி எழுதுறதுக்கான கெப்பாசிட்டி அவர்கிட்ட இருக்கணும்ல. முதல்ல பொங்கி நீங்கள் எழுந்தீங்கன்னா அதில் ஏதாவது சாதிக்கணும்ல. அந்த சாதிக்கிற கெப்பாசிட்டி உங்கள் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ வருவாங்க சொல்லுங்கள்? ஓபிஎஸ் பின்னாடி 3 எம்எல்ஏ போனாங்க, அதுலேயே 2 எம்எல்ஏ அப்படி இப்படி ஊசலாடிட்டு இருக்காங்க. உங்கள் பின்னாடி எத்தனை எம்எல்ஏ வருவாங்க? ரெண்டாவது நீங்களும் கவுண்டரு, அவரும் கவுண்டரு, 2 பேரும் ஒரே கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. நீங்கள் அவரை வீக்கெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டி இருக்குன்னு உங்கள்கிட்ட என்ன சொல்லுவான்? ஏன் அவரை வீக்கெண்ட் பண்ணுறீங்க? அவர் ஏதோ கட்சியை தலைமை தாங்கி போயிட்டுருக்காரு, இந்த எலெக்ஷனை சந்திங்க ஒன்றா. அதில் அவர் தோத்தார்னா
கட்சி தோத்துதுன்னா அப்போ அவரோட தலையை கேளுங்க, நீங்கள் அவரை விலக சொல்லுங்கள், இல்லை அவர் தூக்கி போடுங்க, தூக்கி போட்டு ஒரு ஒன்று விட்டு அப்போ ஒன்றுபட்டு எல்லாருமே ஒரு புது தலைமையை எடுங்க, அப்போ 29 நோக்கி போங்க. இப்போ கட்சி ஒரு தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது எதுக்கு நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்கன்னு அவரையே கேள்வி கேட்பாங்கல்ல. அதிமுக நிர்வாகிகளும் அப்படி தான் நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் இதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுறாரு. அவர் செங்கோட்டை உண்மையிலேயே செங்கோட்டையாக இருந்தால் பரவாயில்ல, அவர் வெறுங்கோட்டையான்னு இருக்காரு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் சார். இப்போ அதிமுகவில் இருக்க மற்றவங்க தவறு செஞ்சப்ப, ஓபிஎஸோட தம்பி அவர்கள் தவறு செஞ்சப்ப கூட துணிச்சலாக நடவடிக்கை எடுத்தார். ஓபிஎஸ் கூட இருந்தப்பவே இபிஎஸ் துணிச்சல் நடவடிக்கை எடுத்தார். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாரு, இவர் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தனியாக போய் சந்திக்கிறாரு. இவ்வளோ நகர்வுகள் பண்ணுற செங்கோட்டையன் மீது எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுக்க தயங்குறாரா, இல்லை ஏதோ யோசிக்கிறாரா? இல்லை, நடவடிக்கை எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் அவரால் பேசணும்ல. செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசணும்ல. பார்த்துட்டு வந்து கட்சிக்கு எதிராக ஒரு எடப்பாடி தலைமையில வந்து கட்சி தேராது, எடப்பாடி தலைமையில கட்சி வெற்றி பெறாது, தலைமையை மாற்றணும் அப்படின்னு ஏதாவது வெளிப்படையாக அறிக்கையெல்லாம் விட்டாரு வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து கட்சி நடவடிக்கை எடுக்கும். அது வரையும் சும்மா தான் இருப்பாங்க. நீங்க வெறும் சந்திக்கிறத வச்சு நீங்க நடவடிக்கை எடுக்க முடியாது. ஸோ அவங்க ஏதாவது பேசணும், எடப்பாடி எழுத்து ஏதாவது பேசணும், கட்சி எழுத்து ஏதாவது பதில் சொன்னா அப்போ கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது நடக்காத வரையும் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் வச்சிருப்பாங்க. ஆனால் இது எதில் போய் முடியும்னா, இதே மாதிரி ஒரு போயிருந்தாருன்னா பாஜகவும் செங்கோட்டையை கைவிட்டுருவாங்க. அவங்களுக்கு வந்து கட்சி தான் முக்கியம், கட்சி டு கட்சி ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம். செங்கோட்டையன் ஒரு இடத்துல கைவிட்டாங்கன்னா அவருக்கு எம்எல்ஏ சீட்டே கிடைக்காத போச்சுன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டம் அது. அந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால செங்கோட்டையன் வந்து ஆட்டத்தை ஒரு அளவோடு நிறுத்திக்கணும். அவரோட வருத்தம் புரியுது நமக்கு, அதுக்கான நேரம் இது இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எலெக்ஷனை நோக்கி போகிறீங்க, பலவீனமாக இருக்கீங்க, கட்சி ஒன்றுபட்டு இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாட வேண்டிய அவசியம் இருக்குது. நான் வந்து எடப்பாடியை மிரட்டுறேன், எடப்பாடி எல்லாம் சமாளித்து தான் அவ்வளோ பெரிய கூட்டத்தை பின்னாடி வச்சிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பாடுபட்டு எவ்வளோ விஷயம் வந்திருக்காரு, எவ்வளோ கோர்ட்டு கேஸ் தாண்டி வந்திருக்காரு, எவ்வளோ பேரை சமாளித்து வந்திருக்காரு. இவங்க அனைவரையும் கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறார், அதெல்லாம் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உண்மை ரியாலிட்டியை யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சரி நமக்கு இப்போ ஒருத்தர் இருக்குது, நம்ம பேசாமல் இருக்கலாம், வரப்போகிற எலெக்ஷன்ஸில் நம்ம ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம அடுத்தது எம்எல்ஏ ஆகிட்டு அதுக்கப்புறம் எப்படி கட்சி தேர்தல் எப்படி இருக்குது போகுதுன்னு பார்க்கலாம், அதில் எடப்பாடியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ சரி இல்லைன்னா நம்ம ஒரு கூட்டு குரலாக கொடுத்தா அப்போது எடப்பாடி நம்ம அசைக்க முடியும். இது வந்து சரியான சமயம் இல்லை. நம்ம பாஜக மூலமாக அவரை பயமுறுத்த நினச்சா அது வந்து அவருக்கு ஆதரவாக போயிடும், எடப்பாடிக்கு ஆதரவாகவே கட்சியில் போயிடும். இந்த நேரத்தில் அவன் குழப்பம் பண்ணுறான், இவர் குழப்பம் பண்ணுறான்னு போயிடும் அப்படின்னு அவர் நினைக்கணும், செங்கோட்டையன் நினைக்கணும். ஏன்னா அவர் எடுத்தால் வந்து நீங்கள் வந்து கம்பு எடுத்தால் பாம்பை அடித்து சாகடிக்கணும், இல்லை வந்து நீங்கள் அறகுறையாக விடக்கூடாது. அப்புறம் கம்பையும் உடைச்சிட்டு நீங்கள் வந்து பாம்பும் சாகாத போச்சுன்னா உங்களுக்கு தான் டேமேஜ் ஆக்சுவலாக. வச்சுட்டு மட்டும் நிற்கிறார். அதான் அது நீங்கள் பாம்பு அடிக்கணும்னு கம்பு எடுத்துட்டிங்கன்னா பாம்பு சாகணும் சார். அது பாம்பு சாகிற வரையும் உங்களால் முடியல, உங்கள் கம்புக்கு உங்களால் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறது பெட்டர். அமைதியாக இருந்து நீங்கள் சமாதான வழியில் போகிறது பெட்டர். சில சமயம் அரசியலில் நீங்கள் கொஞ்சம் பதுங்கி இருக்கிறது பெட்டர். இப்போது அண்ணாமலை பாருங்கள், கொஞ்சம் பதுங்கி இருக்கிற மாதிரியான தோட்டம் கொடுக்குறாரு, ஆனால் வந்து பின்னாடி எல்லா வேலையும் செய்கிறார். தன்னை நீடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலையும் செய்கிறார். அப்படியே ஒரு பரிதாபமாக இருந்து ஒரு கிரியேட் பண்ணுற சுச்சுவேஷனை பின்னாடி டெல்லியில் இங்கே லோக்கலில் அவர் தலைமையை நீடிக்கணும்னு என்னென்ன பண்ணணுமோ எவ்ரிதிங் இஸ் டூயிங், அது பண்ணிகிட்டு இருக்கார். நீங்கள் அதே மாதிரி பதுங்கிருங்க, கொஞ்ச நாள் பதுங்கிருங்க, பின்னாடி உங்கள் பிஹைண்ட் த இது கரெக்டாக நீங்கள் எவ்வளோ செய்யலாம். நீங்கள் எடப்பாடியோடைய கான்டாக்டில் போங்க, என்ன விஷயம் வேலுமணி மூலமாக போங்க, தங்கமணி மூலமாக போங்க, எல்லாம் உங்கள் கம்யூனிட்டி ஆளுங்க தானே, போனீங்கன்னா நீங்கள் பேசி சரி பண்ணிக்கலாம்ல. தேவையில்லாமல் இப்போ குழப்பத்தை உண்டு பண்ணிங்கன்னா, சரி நீங்கள் ஃபைட்டுக்கு ரெடினா ஃபுல் ஃபைட்டை பண்ணுங்கள். இல்லைங்க என்னால் அறகுறையாக தான் போக முடியும், நான் பாஜகவை நம்பி தாங்க இறங்கியிருக்கேன்னா, அது இறங்கி நம்பி ஒருத்தர் வேஸ்ட்டாக நிற்கிறாரு, நீங்களும் அந்த வழியிலே போக போகிறீங்களா? அதனால செங்கோட்டை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. சார் இன்னொரு பாயிண்ட் சார், நிர்மலா சீதாராமன் அவர்களை சீமான் அவர்கள் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரே திட்டவட்டமாக நான் அப்படிலாம் சந்திச்சேன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு அது திட்டமாக மறுத்துட்டாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் தனித்து தான் நிற்பாரு, சீமானோட அரசியல் பாணி வேற அப்படின்னு பேசிட்டு இருந்த சமயத்தில், இப்போ தேர்தல் இருக்கிற சமயத்தில் இந்த பக்கம் வந்துருவாரு, பாஜக அதிமுக பாமக இந்த கூட்டணிக்கு என்டிக்கும் உள்ள வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணப்படுது, ஒரு பெர்செப்ஷன் உருவாக்கப்படுது அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏதோ பின்னாடி காய் நகர்வுகள் இல்லாமல் இப்படி ஒரு உரையாடல் ஆரம்பிக்குமா? சீமான் மறுத்திருக்காரு அப்படின்றத பார்க்கணும். ரெண்டாவது மத்திய அரசு ஆதரிக்கிற அல்லது அது 26 எலெக்ஷன்ஸில் வந்து பாஜகவோட கூட்டணி சேர்ற மாதிரியான ஒரு அந்த நோக்கம் அதில் உள்ளே இருந்ததுன்னா, பின்னாடி இருந்ததுன்னா, ஏற்கனவே கரைந்து போயிருக்கிற சீமானுடைய கட்சி மேலும் கரையும். ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிற மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா ஆன்டி சென்டராக தான் இருக்குது. உங்கள் பேச்சு எல்லாமே மத்திய அரசோட பாலிசிகள்லாம் எடுத்து தான் இருக்குது. அது மும்மொழியாக இருக்கட்டும், அது வக்ஃப் போர்டு பில்லாக இருக்கட்டும், எதை மறு வர சீரமைப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலுமே வந்து ஆன்டி சென்டர் தான், ஆன்டி மோடியாக தான் இருக்குது. நீங்கள் பெரியார் விஷயத்தில் மட்டுமே உங்கள் 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்குது, எதிர்க்கிறதுல ஒற்றுமை இருக்குது, மற்றபடி வேறு எதுலையும் ஒற்றுமை இல்லை. அதனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ரோலில் நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய
பார்ட்டியில் இருக்கிற பெரும்பாலோர் அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அந்த இருக்கும்போது நீங்கள் வந்து பாஜகவோட ஒரு நெருக்கத்தை காமிச்சிக்க வச்சுக்கோங்க. உங்கள் கட்சி ஏற்கனவே பல மாவட்ட செயலர்கள் வெளில போயிட்டாங்க. நீங்கள் தான் அதில் கட்சியில் வந்து ஒரு ப்ராமினென்ட் ஃபிகராக இருக்கீங்க. நீங்கள் தான் ஓட் கேச்சராகவும் இருக்கீங்க. இன்னும் கீழே வந்து இன்னும் கரைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, உங்களுடைய தமிழ் தேசியத்தை அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. விரும்பின வந்து திமுக பேசுகிற விஷயங்கள், இந்த மறுசீரமைப்பு, இல்லை இந்த மும்மொழி போன்ற விஷயங்கள், மொழி பிரச்சனையை பேசினாலே பிரிவினைவாதின்னு திமுகவை குற்றஞ்சாட்டுற லெவலில் பாஜக இருக்குது. நீங்கள் தமிழ் தேசியம் பேசுகிற உங்களை அவங்க எப்படி சேர்த்துப்பாங்க? தமிழ் தேசியமே இல்லாமல் நீங்கள் சாதாரண உரிமைக்கு குரல் கொடுத்தாலே திமுக பிரிவினைவாதின்னு சொல்கிறான் பாஜக ஆட்கள்லாம். இந்த டிவியில் பேசுகிற பாஜக ஆட்கள்லாம் திமுக பிரிவினைவாதம் பேசுதுன்றான். இந்த மொழிக்கு குரல் கொடுத்தாலே அப்படி பேசுதுன்றான். அப்போ நீங்கள் தமிழ் தேசியன்னு ஒரு தனியாக ஒரு ஐடென்டிட்டியை வச்சுட்டு இருக்கிற உங்களை பார்த்து அவன் என்ன சொல்லுவான்? அவ்வளோதான், அது எப்படி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு. அவன் தமிழ் தேசிய பிடிப்பில் அங்கே கட்சியில் இருக்கணும், இவரை விட்டு போயிடுவான். பாஜகவில் இருக்கணும்னு இதை விரும்ப மாட்டான். அதனால இது பொருந்தா கூட்டணி, எலித்தவளை கூட்டணியாக அது போயிடும். அதனால சீமான் அந்த தப்பை செய்ய மாட்டார். அதனால சீமானே வந்து இப்போ இறங்கு முகத்தில் தான் இருக்கார். அவருக்கு வரப்போகிற எலெக்ஷனில் 8% ஓட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த ஜாதி இந்த ஜாதி போடும், இந்த ஜாதி போடலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு சீமான் தரப்பு கொஞ்சம் ஓட்டு போட்டிருந்தாங்க, விஜய் தரப்பு கொஞ்சம் ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்களும் இப்போ ஓட்டு போட போகிறதில்ல. அதனால் அவருக்கான ஆதரவு 8%லேருந்து 5% குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. திமுகன்ற அந்த சக்தியை வீழ்த்தணும், அதுக்காக நாங்கள் எல்லாம் ஒன்றிணைறோம் அப்படின்னு இந்த கூட்டணியில் என்டிகே உள்ள போச்சு அப்படின்னா அது இன்னும் டவுன்ஃபாலாக இருக்கும். என்டிகேக்கு அவங்களுக்கு டவுன்ஃபாலாக இருக்கும். என்டிகேக்கு டவுன்ஃபாலாக இருக்கும். திமுகவுக்கு இந்த கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறது ஈஸியாக இருக்கும். சீமான் பேசுகிற பழைய விஷயங்கள்லாம் அதான் சொன்னோம் பார்த்தீங்களா. பி டீம் சொன்னோம் பார்த்தீங்களா, பி டீம் ஆகிட்டார் பார்த்தீங்களா. அவர் பி டீம் தான் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாரு, டீம் 2 ஒன்றா இணைஞ்சிருது அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த கட்சியிலேருந்து நிறைய பேர் இன்னும் விலகி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பொருந்தா கூட்டணியாக இருக்கும், சந்தர்ப்பவாத கூட்டணியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது இப்போ சில பேர் கேட்பாங்க, அப்போனா இந்தியா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி இல்லையா, மோடியை வந்து அகற்றணும்னு நீங்கள் ஒன்று சேர்ந்துருக்கீங்க. ஏன்னா அதில் வந்து பல விஷயங்கள் வந்து அந்த கட்சிகள் வந்து மோடியோடைய பாலிசிஸை எதிர்க்கிறாங்க. நீங்கள் வந்து திமுகவுடைய எல்லா பாலிசியும் நீங்கள் வந்து எதிர்க்கிறீங்களா? நீங்கள் வந்து திமுகவோட ஆன்டியாக இருக்கீங்க. நீங்கள் அதே சமயம் வந்து பாஜகவோட பாலிசி எல்லாமே நீங்கள் எதிர்க்கிறீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து திமுகவை எதிர்க்கணும், அல்ல அதை ஆட்சியை விட்டு அகற்றணும், நீங்கள் வந்து உங்களுக்கு நேர் எதிர்க்கிற ஒரு ஆளோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா அது வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆக்சுவலாக வந்து அது பொருந்தா கூட்டணியாக மக்களால் பார்க்கப்படும். சார் இன்னொரு விஷயம் சார், தமிழ்நாட்டு அரசியலில் குறிப்பாக பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர் மாற்றப்படுறாங்க அப்படின்றப்ப அது ஒரு அறிவிப்புகள் வரும், ஒரு பதவி ஏற்பார், நம்ம எல்லாம் அவங்கள பற்றி ஸ்டோரி போடுவோம், அவங்க எப்படி நகர்வுகள் இருக்க போகுதுன்றதை பார்ப்போம். ஆனால் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்ற செய்தி வந்ததுலேருந்து அண்ணாமலை வேண்டும் மீண்டும், அண்ணாமலை வேண்டும் மீண்டும் அப்படின்னு ஒரு கோஷம் வருது. அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. பாஜக இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர்கள் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அண்ணாமலை தான் தலைவராக நீடிப்பார் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த சலசலப்பெல்லாம் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இதில் வந்து பாஜக என்கிற கட்சி அதிமுகவுடன் கூட்டணி போகிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அமித்ஷா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கின்றார். ஸோ கட்சி எதிர்கால நன்மையை முன்னிட்டு அவங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு தேர்தல் கூட்டணி முடிவு. இதில் வந்து நீங்கள் ஒரு தலைவராக இருக்கீங்க, நீங்கள் பார்ட்டியோட லைனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை பார்ட்டியோட லைனை நீங்கள் ஃபாலோ பண்ணலைன்னா, நீங்கள் பிடிக்கலைன்னா விலகி போகணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிமுகவோட கூட்டணி வேண்டாம், முதலமைச்சர் கேண்டிடேட்டாக எடப்பாடி இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸோட டெல்லிக்கு போய் எல்லாம் கொடுத்துட்டு வரீங்க. கொடுத்துட்டு நீங்கள் உங்களை நீடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறீங்க. அது வந்து நீங்கள் பார்ட்டியை வந்து ஒரு முடிவு எடுத்த பிறகு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில் பேசும்போது பார்ட்டி என்ன முடிவு எடுக்குதோ அதுக்கு நான் தயாராக இருக்க ஏற்றுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு திரைமறைவில் அதுக்கு எதிரான வேலைகளும் நீங்கள் பலருக்கு செய்தீங்க. அது பார்ட்டி பார்த்துன்னு தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து இந்த பார்ட்டி இன்ட்ரெஸ்ட்டு முக்கியமாக தனிநபர் முக்கியம்னு பார்க்கும்போது பார்ட்டி தான் முக்கியம். பெரிய கட்சிகள்லாம் வந்து பார்ட்டி தான் முக்கியம்னு எடுப்பாங்க. அப்போது இவரை அண்ணாமலையே கொஞ்சம் தள்ளி விட்டுருவாங்க. அண்ணாமலையே போகணுன்னு எதிர்பார்ப்பாங்க, அவரே ரிசைன் பண்ணு எதிர்பார்ப்பாங்க. அவரை ஒரு கௌரவமான ஒரு பதவியை கொடுத்து தான் அவரை வெளில அனுப்புவாங்க. அவருக்கு வந்து ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு கௌரவமான ஒரு பொசிஷன் கொடுப்பாங்க. ஆனால் வந்து என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பொசிஷனுக்கும் இன்றைக்கி இருக்கிற பொசிஷனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இவர் தன்னை வந்து ரீட்டைன் பண்ணணும்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சில விஷயங்கள்லாம் ஒர்க் பண்ணது. அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குன்னு அதிமுக கூட்டணி விடுறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அண்ணாமலையோட நீக்கம் வந்த பிறகு தான் அடுத்த கட்டமாக நம்ம இதை பற்றி பேசணும்னு நினச்சி முடிவெடுத்து பேசாமல் இருக்கார் அவர் ஆக்சுவலாக. ஸோ அதனால் பாஜகவில் வந்து இவரை நீக்கிறதுனா தான் பார்ட்டி, தன்னால் தான் பார்ட்டி வளர்ந்ததுன்னு நிறைய ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லாம் கொடுத்தாரு. உங்கள் ஃபிகர்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வைங்க, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்ததெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை, அதனால் சும்மா இந்த மாதிரி இங்கே இருக்கிற லோக்கலில் இருந்து கலெக்ட் பண்ணி வர ஃபிகர்ஸ் எல்லாம் இங்கே கொடுக்காதீங்க. அங்கே அடிமட்டத்தில் கிரவுண்ட் லெவலில் என்ன சுச்சுவேஷன் இருக்குது, ஆன்டி சென்டர் ஆன்டி மோடி வந்து திமுக கூட்டணி கட்சிகள் திமுகலாம் எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணும்போது நமக்கு எதிரான ஓட்டுகள் நிறையா இருக்கும். அவங்க எடுத்த உடனே ஒரு 15-16% ஓட்டில் தான் ஆரம்பிக்கிறாங்க, திமுக அக்கௌண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க.
அதனால் நீங்கள் சொல்கிறத வந்து நம்ம முழுசாக நம்ப முடியாது. அதனால் நாங்கள் யோசிக்கிறோம். பார்ட்டி வந்து ஐடிஎம்கேல போனால் பெட்டர் நினைக்கிறோம். நீங்கள் வந்து எதிர் வாதங்கள்லாம் வைக்காதீங்க. நாங்கள் வந்து உங்களை விலகத்துக்கு நீங்கள் தேவையாக இருந்தால் நாங்கள் உங்ககிட்ட விலக சொல்கிறோம். அப்போ நீங்கள் விலகிக்கோங்க. உங்களுக்கு ஒரு கௌரவமாக நாங்கள் ரீஹாபிலேட் பண்ணுவோம். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படியே என்ன வந்து நீங்கள் அப்படி போட்டால் கூட ஒரு குழு மாதிரி போட்டு அந்த குழுவில் என்ன போடுங்க, 4-5 பேர் இருக்கிற குழுவில் என்ன போடுங்க, பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த குழுவில் நான் இருப்பேன்றார். அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். தற்சமயத்துக்கு நாங்கள் எதுவும் முடிவு எடுக்கல. வர 7ஆம் தேதி 8ஆம் தேதி இவர் வராரு, கிரண் ரிஜிஜு சென்னைக்கு வராரு. அவர் வந்து ஒரு மீட்டிங் போட போகிறார். அதுதான் உண்மையான மீட்டிங். நேற்று நிர்மலா சீதாராமன் போட்ட மீட்டிங் சும்மா அந்த ஜிஎஸ்டி எல்லாம் பற்றி பேசுறதுக்காக போட்டிருக்காங்க. கிரண் ரிஜிஜு வந்து பார்ட்டியோட ஆளுங்ககிட்ட கேட்பார். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி போவார். அதில் வந்து ஆளுங்கள்லாம் செட் பண்ணுறாரு இவர் அண்ணாமலையை நீடிக்கணுன்ற மாதிரியான கிரண் ரிஜிஜு பார்ட்டியோட ஹைகமாண்டோட பார்வையாளர் இருக்குல்ல அவர். இவங்க என்ன பண்ணுறாங்க, அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, எப்படியாவது நம்மளே நீடிக்கணுன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் செட் பண்ணி அந்த குரலை கொடுக்க சொல்கிறாரு. வி வாண்ட் அண்ணாமலை அப்படின்லாம் அவங்க கோஷம் போடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாரு அவர். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய பார்ட்டி இதெல்லாம் பல விஷயங்களை பார்த்துட்டு தானே சார் வராங்க. தெலுங்கானாவில் ஒரு பெரிய ஆளை வந்து தேர்தலுக்கு முன்னாடியே நீக்கிறேன், பண்டின்னு நினைக்கிறேன், பண்டி சஜய்குமார் 4 எம்பிகள் இது பண்ணி கொடுத்தாரு. அவர் வின் பண்ணி கொடுத்தாரு. அவரே நீங்கள் தூக்கி போட்டாங்கல்ல சார். அதனால் அவங்க பெரிய பார்ட்டி இதெல்லாம் கவனிக்காது. நீங்கள் கட்சியை வளர்த்துருக்கலாம், வேறு விஷயம். பார்ட்டியை பேசுகிற லெவலில் கூட வச்சுருக்கலாம். ஆனால் பார்ட்டி பொலிட்டிக்கலாக ஒரு அடுத்த மூவுக்கு போகும்போது நீங்கள் ஒன்று அதோட லைன் நீங்கள் எடுக்கணும், இல்லை நீங்கள் விலகி இருக்கணும். 2 தான் உங்களுக்கு வழி. ஏன்னா எந்த பார்ட்டியோட நீங்கள் அரசியல் போகிறீங்களோ அந்த பார்ட்டி உங்களை விரும்பலை, நீங்கள் அதுக்கு எதிரான பல விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்கன்ற போது அந்த பார்ட்டி உங்களோட பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிற போது ஹைகமாண்டுக்கு வேறு வழி கிடையாது இல்லை. அதனால் அண்ணாமலை வந்து போன வாரம் வரையும் வந்து அவர் தூக்குறதுன்னு விஷயமா இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நிறைய விஷயங்கள் கையில் எடுக்கிறார். சரி, இறுதியாக ஒரு வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு பரதாபமான ரோல் போடுறாரு. உள்ள வந்து எல்லா விதமான தீவிரமான வேலையும் செய்கிறார். சார், இறுதியாக ஒரு கேள்வி சார். அடுத்து பாஜக ரேஸ்க்கான அந்த தலைவரத்தில் நயினா நாகேந்திரோட பேர் தான் அதிகமாக அடிபடுது. இப்படி தான் 2021 அந்த சமயத்தில் பேசினாங்க. எல்முருகன் போனதுக்கப்புறம் நயினார் தான். ஆனால் திடீர்னு அண்ணாமலையை தூக்கிட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணாங்க. இந்த தடவையாச்சும் நயினாருக்கு அந்த தலைவர் பதவி கிடைக்குமா சார்? இல்லை, நயினாருக்கு கொடுக்குறதுல பாஜகவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, அது கடந்த ஒரு 6-7 வருஷமாக அந்த தேவேந்திர குல வேளாளரை வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓட் பேங்காக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து 7 அந்த பிரிவாக இருந்தது வந்து ஒன்றா போட்டு தேவேந்திர குல வேளாளர்னு வச்சுருக்காங்க. இன்னும் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை பாக்கி இருக்குது. அவங்கள வந்து இந்த பட்டியலினத்துலேருந்து எடுக்கணுன்றது பாக்கி இருக்கு. ஸோ அவங்கள ஒன்றா சேர்த்து தேவேந்திர குலன்னு கொண்டு வந்துட்டாங்க. அது பண்ணது பிஜேபி ஆட்கள் தான் முனைந்து பண்ணாங்க அந்த ஓட் பேங்க் எடுக்கிறதுக்கு. இப்போ இவரை கொண்டாந்தா அந்த ஓட் பேங்க் என்ன ஆகும், அது ஏதோ ஒரு 3-4% வந்துட்டுருக்கு அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அதே சமயம் என்ன நினைக்கிறாங்க, சரி அவங்க கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன்னா ஒரேடியாக வந்து கொங்கு மண்டலத்துலேருந்து வானதியை போட்டிங்கன்னா மறுபடியும் கவுண்டர்னு இருக்கும். பழனிசாமி கவுண்டர், அவரும் கவுண்டர். ஸோ ஒரு எதிர்க்க சவுத்துலேருந்து ஒரு முக்குளத்தூரை போட்டால் அது ஒரு டாமினன்ட் கம்யூனிட்டியாக இருக்குது. ஸோ சவுத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிமுக பாஜக சேர்ந்தால் கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்குது. அதனால் வந்து நயினா நாகேந்திரன் பேர் கன்சிடரேஷனில் இருக்குது. அதே சமயம் வானதியும் முயற்சி பண்ணுறாங்க. தமிழிசையும் நமக்கு 3வது சான்ஸ் கிடைக்குமோன்னு அவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. கருப்பு முழுவானது நடுவில் ஏதாவது பண்ண முடியும்னு பார்க்குறாரு. ராமசீனிவாசன் நம்மளுக்கு ஏதாவது ட்ரை பண்ணி போடுவாங்கன்னு பார்க்குறாரு. இது மாதிரி பல பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நயினா நாகேந்திரன் ஸ்டாண்ட்ஸ் பெட்டர் சான்ஸ் ஆக்சுவலாக நம்ம பேப்பரில் அந்த நேம் பார்க்குற வரைக்கும் எதுவுமே நம்ம நம்ப முடியாது, எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்றது. ஏன்னா அண்ணாமலை பேசும்போது அவர் என்ன சொல்கிறார், புதிய தலைவர் வந்தால் பேசலன்னு. அவரும் புதிய தலைவர் வராதுன்னு அவரும் ஒத்துக்கிறார். புதிய தலைவர் ரேஸில் இல்லை, புதிய தலைவர் வந்த பிறகு நிறையா பேசலான்றார். அப்போ இவர் புதிய தலைவராக இல்லை போல் இருக்குன்னு அவரே சொல்கிறார். அது போன வாரம். இந்த வாரம் வந்து விஷயம் வேறு. இந்த வாரம் வந்து முதல்ல அண்ணாமலையோட எடுத்த எஃபர்ட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆதா, அவருடைய கோலை ரீச் பண்ணுறாரா தெரியல. அப்படி அவர் ரீச் பண்ண முடியலன்னா அடுத்த ஆல்டர்னேட் பார்க்கணும். அது நயினா நாகேந்திரனுக்கு பெட்டர் சான்ஸ் இருக்குது. ஓகே, என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம் சார். உங்கள் கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.